ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். South India's #1 travel brand. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் அவகையில பெரும்பாலும் கடகராசிக்காரர்கள் சந்திரனுடைய குணத்தை உடையவர்கள். அந்த மாதிரி கடகராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா உயிர்கள் மேலும் அன்பு கொண்டவர்கள். கடகராசிக்காரர்களுடைய பெரிய பிளஸும் அதான் மைனஸும் தான். அதே மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையில கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில இளமையில் கடுமையான கஷ்டப்படுவாங்க. அவர்களுடைய வாழ்க்கையில ரொம்ப பெரிய பிளஸ்ஸே ஆஃப்டர் 40-45க்கு அப்புறம் தான். 7-8 குடையவராக சனி இருப்பதால் 7 குடையவனாக கொடுக்கப்பட்ட சனி 8 குடையவனாகவும் செயல்படுவதால் மனைவியால் பெரிய சந்தோஷங்களும் இவர்களுக்கு பெரிதும் இல்லை. ஒரே ஒரு நல்ல விஷயம் 2 கூடிய சூரியன் பண்றதும் அதே மாதிரி 5-10 கூடிய செவ்வாய் இவங்க 2 பேர் தான் அவங்களுக்கு நிறைய நல்லதே பண்ணுவாங்க. அதனால இவர்கள் டெய்லி சூரிய வழிபாடு போன்றவற்றை மேற்கொள்ளணும். 5 கூடையவன் செவ்வாய், அவனே 10 கூடையவன். இது ஒண்ணுதான் பெரிய பலம். இந்த செவ்வாய் தான் ஒரு பலம். கடகராசிக்காரர்கள் முருகப்பெருமானை பிடிச்சா இவங்க வளர்ச்சியை தடை பண்ண ஆளே கிடையாது. உலகெங்கிலும் இருக்கும் IVC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் குருஜி கடகராசி பற்றி தயவுசெய்து நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க. நீங்கள் பயப்படுற அளவுக்கு இது குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ எந்த பயிற்சியும் கிடையாது. இது உங்களுடைய நடந்ததும் நடக்கப் போவதும் அவ்வளோதான். கடகராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் அமைப்பு நடப்பது என்ன, நடந்திருப்பது என்ன, நடக்கப் போவது என்ன அப்படிங்கிற மாதிரி தான். அவ்வகையில் பெரும்பாலும் கடகராசிக்காரர்கள் சந்திரனுடைய குணத்தை உடையவர்கள். சந்திரன்னா என்னென்னா முக வசீகரம், அழகு, அட்ராக்ஷன், இதெல்லாம் சந்திரன். மனோகாரகன் என்று அழைக்கப்படுகின்ற சந்திரன் மாத்ருகாரகன் என்றும் அழைக்கப்படுகிறான். வாடிய பயிர் கண்டெல்லாம் நான் வருந்தினேன்னு எழுதினார் வள்ளலார். வாடிய பயிர் கண்ட போதெல்லாம் வருந்தினேன். அந்த மாதிரி கடகராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா உயிர்கள் மேலும் அன்பு கொண்டவர்கள். கடகராசிக்காரர்களுடைய பெரிய ப்ளஸும் அதான் மைனஸும் தான். இவர்கள் ரொம்ப லவ் பண்ணுவாங்க எல்லாரையும். யாருக்காவது ஒருத்தருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒன்று நடந்துருச்சுன்னா கூட ஐயோ பாவம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் இவங்க. இவர்களுக்கு பார்த்திங்கன்னா ராசியில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தால் விபத்து உண்டு. ராசியில் ஃபார் எக்ஸாம்பிள் ராசியில் கடகத்திலேயே இப்போ இது சூரியன் இருக்கார் அப்படின்னா அப்பாவுக்கு விபத்து ஏற்படும். இந்த மாதிரி சொல்லலாம். இவங்க ஒரு கால கண்ணாடி மாதிரி. இவர்கள்ட்ட யார் அமர்கிறார்களோ அவர்களுக்கு அந்தந்த பீரியடில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அவ்வளோதான். பெரும்பாலும் நகரின் முக்கிய பிரதானமான நகரில் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முக்கியமான சிட்டி, அந்த சிட்டி நடுவில் இவங்க இருப்பாங்க. இவங்க இருக்கிற இடத்தை சுற்றி நீர்நிலைகள், தண்ணீர் டேங்கு, தொட்டி போன்றவை இருக்கும். மணல் மேடுகள் போன்றவைலாம் இருக்கும். இவர்கள் இருக்கிற இடத்துல மணல் கொட்டி வச்சுருப்பாங்க. மணல் இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் குளிர்பான பிரியர்கள். குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. குளிர்பான பிரியர்கள். காஃபி கொடுத்தா ஒரு 12 காஃபி குடிப்பாங்க. நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க. தண்ணீர் குடிப்பாங்க. ஏன்னா சந்திரன்னா என்ன, ரிவர், சந்திரன்னா கடல், நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். நிறைய நீர் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீராகாரம் நல்லா சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையில் கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இளமையில் கடுமையான கஷ்டப்படுவாங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸே ஆஃப்டர் 40-45க்கு அப்புறம் தான் இவர்கள் வாழ்க்கையில் நடக்கப் போவது. சூப்பராக இருக்கக்கூடிய பீரியடே அந்த பீரியட் தான். இளமை காலங்கள் ரொம்ப வறுமையுடைய காலங்களாக இருக்கும். ஏன்னா 8 குடையவனாக சனி அமர்ந்து விடுகிறான். 7-8 குடையவன். 2 குடையவனாக சூரியன் இருப்பதால் பிரதானமான அதாவது ரொம்ப வசீகரம், பிரகாசம், சூரியனே 2 குடையவன் என்பதால் ஒளி படைத்த கண்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். ரொம்ப டாமினண்ட்டான ஸ்பீச்சு இதெல்லாம் அவங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு 2 குடையவன் சூரியன். 3-12 குடையவன் புதன். அப்படின்னா என்ன ஆகும்னா உடன் பிறந்தவர்களால் ஏற்படக்கூடிய செலவுகள். உடன் பிறந்தவன் நிறைய செலவு வச்சுட்டு இருப்பாங்க. முக்கியமாக கடகராசிக்காரர்களுக்கு மாத்ருஸ்தானம், கடகமும் விருச்சிகமும் ஒரு கணக்கில் வச்சுக்கலாம். விருச்சிகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 குடையவன். 5ல் ராசியாதிபதி நீச்சம். அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவங்க நிறைய செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா சந்திரன் தான் ராசியாதிபதி, அவன் தான் மாத்ருகாரகன், அவன் தான் தாயாருக்கு அதிபதி. சந்திரன்னா அம்மா, சூரியன்னா அப்பா. அவர் நீச்சம் அடைகிறார் 5ஆம் வீட்டில். அப்போது மாமனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், மாமனுக்கு சொத்து இருக்காது, மாமனால் ஏற்படக்கூடிய சண்டைகள், பிரச்சனைகள் போன்றவை அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் லவ் மேரேஜாக இருப்பாங்க. ஆனால் அந்த லவ் மேரேஜே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆகும்.
ஏன் அப்படின்னா 4 11 கூடையவன் சுக்கிரன், அவன் பாதகாதிபதி. இவர்கள் இருக்கின்ற வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கோயில் லேண்டு அந்த மாதிரியான தரை வாடகை மட்டும் கட்டிட்டு இருக்கோம், அல்லது வந்து அன்அப்ரூவ்டு லேண்டில் இருக்கும், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். அந்த மாதிரி அந்த வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பத்திரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஆவணங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். அல்லது லேண்டு வாங்குறாங்கன்னா அந்த லேண்டில் அந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா 4 11 கூடையவன் சுக்கிரன்கிறதுனால. ஆனால் அந்த பிரச்சனையோடய இவங்க வாழ்வாங்க. அந்த பிரச்சனை கடைசி வரைக்கும் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் இவங்களை ஒன்றும் பெருசாக பண்ணாது. லைஃப்பில் அங்கே இருந்துப்பாங்க, அந்த வீட்டிலே இருந்துப்பாங்க. அந்த மாதிரிலாம் குடும்ப வாழ்க்கையில் பற்று ரொம்ப கம்மியாக இருக்கும், பொது வாழ்க்கையில் பற்று அதிகமாக இருக்கும். 2 கூடையவன் சூரியன் என்பதால் அரசியல் வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக இருக்கும் பற்று. குடும்ப வாழ்க்கையில் ஏன் பற்று கம்மின்னா சுக்கிரன் அவுட்டு. சுக்கிரன் இல்லை அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறத விட மக்களுக்காக வாழ்கிறதுல ரொம்ப விரும்பக்கூடிய ஆளாக இருப்பாங்க. அதே மாதிரி 5 10 கூடையவர் செவ்வாயாகி விடுகிறார். கடகராசிக்காரர்கள் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணால் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது, சூப்பராக வருவாங்க. ஆனால் பெரும்பாலும் கடகராசிக்காரர்களுக்கு அவங்களோட பலம் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ராசிநாதன் சந்திரன் அந்த விருச்சிகத்தில் தான் நீச்சமாகறான். அதெல்லாம் நமக்கு வருமா சார், அதெல்லாம் எதுக்கு சார் தேவையில்லாமல் என்று நினைப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு வரக்கூடிய பெரிய பிரதானமான தொழிலே ரியல் எஸ்டேட் தான். ஏன்னா 5 10 கூடையவர் செவ்வாய். பெரும்பாலும் இவர்களுடைய குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வீட்டில் ஒரு கர்மம் ஏற்பட்டிருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். ஒரு வீட்டில் ஏதாவது கர்மம்னா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 5க்கு அப்புறம் 10 செவ்வாய் வருவதால் அந்த 10ங்கிறது ஏற்பட்டிருக்கும். அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு காரியங்கள் ஏற்பட்டிருக்கும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம். இதெல்லாம் இவர்களுடைய டிஃபால்ட்டான இவங்களுடைய விஷயம். அரசியல் ஈடுபாடு, ஹிருதய பாதிப்பு போன்றவைகள்லாம் இவர்களுக்கு டிஃபால்ட். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஹிருதயத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 2 கூடையவனாக இருக்கின்ற சூரியன் தான் இதயத்துக்கு அதிபதி. அதனால் நெஞ்சு வலி, மார் வலி, இந்த இடத்துல வலிக்குது, ஒரே கேஸ்ட்ரிக் ட்ரபிள், உடனே அதை அட்டென்ஷன் கொடுக்கும், நிறைய வாக்கிங் போகணும் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணணும். அரசியல் ஈடுபாடு மாதிரியே இவர்களுக்கு அடுத்த நட்சத்திரப்படி பார்த்தீங்க அப்படின்னா கடக புனர்பூசம். முதல் தொழிலில் நஷ்டம் ஏற்படும். ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு அடுத்த தொழிலில் தான் ஹிட் ஆவாங்க. அது பெரும்பாலும் வந்து சன்னியாச யோகம்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து வீடு ஒரு பக்கம் இருக்கும், இவர்கள் ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க, வீட்டிலே இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு மேட்டரில் பிஸியாகவே இருப்பாங்க. அதே மாதிரி கடக பூசம் தந்தை வழி வேதனைகளை உண்டாக்கும், தந்தை அப்பாவால் வரக்கூடிய வேதனைகளை உருவாக்கும். கடக ஆயில்யம் பார்த்திங்கன்னா நலமகாராஜாவை அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம். கடக ஆயில்யம் நல்லா சமைச்சு நல்லா சாப்பிட்டு திருப்தியாக மெனு போட்டு சாப்பிடக்கூடிய அதெல்லாம் இவங்க தான். ஏன்னா ரசனையுடையவர்களாக இருப்பார் கடக ஆயில்யம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்களுடைய பெரியம்மா வந்து ரொம்ப பிரபலமாக இருப்பாங்க. பெரியம்மா அவங்க வந்து பெரிய பிரபலமாக இருப்பாங்க. கண்ணு பல்லு போன்ற விஷயங்களில் பிரச்சனைகள் வரும். மேடை பேச்சில் இவங்களை அடிச்சுக்க முடியாது. காரணம் என்னென்னா ராசிநாதன் சந்திரன் 2 கூடையவனாக சூரியன் இருக்கு, அதான் பிரதானம். என் அன்பு நண்பர்களே அப்படி எந்திரிச்சு அப்படி பேசுவாங்க. நல்லா அந்த மேடை பேச்சு, இந்த சபை அட்ராக்ஷன், இந்த ஸ்பீச் எல்லாம் இவங்களுக்கு ரொம்ப சகஜமாக வரும். பெரும்பாலும் இந்த சகோதர பாவங்கள் அப்படின்னு பார்த்தாலும் அதனாலே இவங்களுக்கு சங்கடம் தான். ஏன்னா 3 கூடையவன் 12 கூடையவனாக இருப்பதால் சகோதர பாவங்களால் நிறைய கஷ்டப்படுறவங்க. அவங்க மேலே ரொம்ப லவ் பண்ணுவாங்க, அவருக்காக ரொம்ப மெனக்கெடுவாங்க. கடகராசிக்காரர்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர்கள் மெனக்கெட்டு நிறைய வருத்தப்படுற ஒரு ஜாதகம்னா அது இவங்க தான், இவங்களுடைய கேரக்டர் தான். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா புதன்லேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. புதன் 3 கூடையவன், அவனே 12 கூடையவன். சகோதரர்கள் அவர்களே வந்து பிரச்சனைகளை தருவார்கள். சரி, அப்படி கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா அடுத்து சுக்கிரன் இருக்கார், 4 கூடையவர், அவரே 11 கூடையவர், இருந்தாலும் அவர் பாதகாதிபதி. அதனால் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கின்ற விஷயங்கள், ஆவணம், அதான் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, இதெல்லாம் ஏற்படும். சரி, அட்லீஸ்ட் இதாவது நல்லா இருக்குமா? 5 கூடையவன் செவ்வாய், அவனே 10 கூடையவன். இது ஒன்று தான் பெரிய பலம். இந்த செவ்வாய் தான் ஒரு பலம். கடகராசிக்காரர்கள் முருகப்பெருமானை பிடிச்சா இவங்க வளர்ச்சியை தடை பண்ண ஆளே கிடையாது, அவ்வளோ சூப்பராக வருவாங்க. அதே மாதிரி 6 கூடைய குரு தான் உங்களுக்கு 9 கூடையவனாகவும் இருக்கிறார். அப்போது குருவால் வரக்கூடிய பிரச்சனைகள், லிவர் கிட்னி ப்ராப்ளம், இதெல்லாம் இவங்களுக்கு வரும். குருவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதிக வாய்ப்பு உண்டு இதெல்லாம் வர்றதுக்கு. அதே மாதிரி அவரே 9 கூடையவனாகவும் இருப்பதால் அப்பாவை விட்டு பிரிவு, அப்பானால ஒரு அனுகிரகமே இல்லை போன்றவங்கள்லாம் இவங்களுக்கு ஜென்ரலாகவே இருக்கும். அம்மா தான் இவங்களுக்கெல்லாம், அம்மா மேலே தான் சொத்தே இருக்கும், அம்மாக்காகவே வாழ்கிறவங்கன்னா அது இவங்க தான். 7 8 கூடையவராக சனி இருப்பதால், 7 கூடையவனாக கொடுக்கப்பட்ட சனி 8 கூடையவனாகவும் செயல்படுவதால் மனைவியால் பெரிய சந்தோஷங்களும் இவர்களுக்கு பெரிதும் இல்லை. ஸோ கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை ஒரு செகண்டில் கணிச்சிடலாம். ஒரே ஒரு நல்ல விஷயம், 2 கூடைய சூரியன் பண்ணுறதும்
அதே மாதிரி 5, 10 கூடிய செவ்வாய், இவங்க 2 பேர் தான் அவங்களுக்கு நிறைய நல்லதே பண்ணுவாங்க. அதனால் இவர்கள் டெய்லி சூரிய வழிபாடு, முருகன் வழிபாடு போன்றவற்றை மேற்கொள்ளணும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உயர்கல்வி, அது வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி தான் படிச்சிருப்பாங்க. உயர்கல்வி, கல்வி கடன், உயர்கல்வி படிக்கிறதுக்கு லோனில் போய் படிக்கிறது, வெளிநாடு போய் படிக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறதா இருந்தாலும் சரி, நிறைய லோன் வாங்கி தான் அவங்க படிச்சிருப்பாங்க, கல்வி கடன். இந்த கடன் வந்து இவங்களுக்கு தீரவே தீராது. கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கடன் தான். கடைசி வரைக்கும் இந்த கடன் துரத்திக்கிட்டே இருக்கும் அவங்கள. காரணம் என்ன அப்படின்னா, இந்த இந்த மிதுனத்துக்கும் சரி கடகத்துக்கும் சரி கடன் மட்டும் தீரவே தீராது. எப்படியாவது கடன் வாங்கிட்டே இருப்பாங்க. 4 கூடியவன் 11 கூடிய சுக்கிரனாக இருப்பதால் கடன் வாங்கியாவது லக்ஸூரியஸாக செலவு பண்ண நினைப்பாங்க. நிறைய கடன் வாங்குவாங்க இவர்கள். வாழ்க்கையில் இந்த திருமண பிரச்சனைகளில் நிறைய பாதிக்கப்பட்டவங்களும் கடகராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. மன வாழ்க்கை நிம்மதி இல்லை, முதல் மனமுறிவு. அதே மாதிரி இது உபயராசியே கிடையாது, ஆனாலும் இவங்களுக்கு இது நடக்கும். ஏன்னா சனி 8 கூடியவனாக இருப்பதால் இதெல்லாம் நடக்கும். இவங்க வாழ்க்கையில் ராகு கேது திசை வரும்போது, முக்கியமாக கேது திசை வரும்போது கடகராசிக்காரர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவாங்க. இதெல்லாம் நடக்க போவதை சொல்கிறேன். முக்கியமாக கேது திசை வரும்போது கடுமையாக பாதிக்கப்படுவாங்க. இவர்கள் வாழ்க்கையில் சுக்கிர திசை வரும்போது படாத பாடுபடுவாங்க. சுக்கிர திசை வரும்போது வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை, ஆண்களாக இருந்தால் அவருடைய ப்ரமோஷன், ஆனால் 4னா உயர்கல்வி உயர் பதவி, ப்ரமோஷனில் பிரச்சனைகள் வர்றது, இதெல்லாம் அந்த சுக்கிர திசையில் கடகராசிக்காரர்களுக்கு பிரச்சனை வரும். பெரும்பாலும் குரு திசை இவங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தராரே தவிர நிறைய யோகங்களையும் சேர்த்து தான் தரார். அதனால் அது கூட பெரிய ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இந்த அஷ்டம சனி நடந்துக்கும் போதே நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி எவ்வளோ மோசமாக செயல்படுவார்னு. இந்த 8 கூடையவனாகவே சனி அமைந்து விடுகிறார். சனினாலே காலில் அடிபடும், காலில் விபத்து, காலில் பிரச்சனை, இதெல்லாம் சனி பொதுவாகவே தருவார் 8 கூடையவனாக அமர்ந்திருப்பதால். அதே மாதிரி இவர்களுக்கு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் இவங்க நல்லா இருப்பாங்க. திருமணம் ஆனதற்கு பிறகு நிறைய கஷ்டங்களை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. நண்பர்களால் ஏற்படக்கூடிய கடன், அதே மாதிரி மனைவியால் ஏற்படக்கூடிய கடன் போன்றவை அதிகமாக இருக்கும். அதை இவங்க அடைச்சிக்கிட்டே இருப்பாங்க. மனைவி வீட்டு சொந்தங்கள் அல்லது மனைவியால் ஏற்பட்ட பிரச்சனைகள், அவங்க மனைவி ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் பண்ணிடுவாங்க, அதை இவர் காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவார். இந்த மாதிரி விஷயங்கள் மனைவி வந்ததுக்கப்புறம் தான் நிறைய செலவாச்சு அப்படிங்கிறதெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு இன்பில்டாகவே நடக்கும். ஏன்னா சுக்கிரன் ப்ராப்ளங்கிறதுனால ஸ்கின் டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள், அதே மாதிரி இந்த கருமுட்டையெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் கடகராசிக்காரர்களுக்கு ஜென்ரலாகவே நடக்கும். இவர்கள் வீட்டு பார்த்தீங்கன்னா வயல் சார்ந்த பகுதின்னு நான் சொன்னேன். இவர்களுடைய சிட்டியில் மெயினான இடத்துல இவங்க இருப்பாங்க. இவங்க வீட்டுக்குள்ளே இந்த விஷப்பூச்சிகள், தவளை, தேரை, இந்த மாதிரிலாம் அது மாதிரி விஷப்பூச்சிகள், அதாவது குளவி, அந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டுக்குள்ளே அடிக்கடி வரும். இவங்க வீட்டுக்குள்ளே ஜென்ரலாகவே ஈசல் இதெல்லாம் வரும். கடகராசிக்காரர்கள் இருக்கிற வீட்டு, ஏன்னா நீர் இல்லையா, நீர் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பூச்சிகள், இதெல்லாம் தவளை, இதெல்லாம் வர்றது ரொம்ப சகஜம். இதெல்லாம் இயல்பாகவே நடக்கும். பெரும்பாலும் இவர்கள் இருக்கிற வீடு, ஒரு சைட் வாங்குறாங்க, ஒரு லேண்டு வாங்குறாங்க அப்படின்னா, இந்த கரையான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கரையான் வந்து இந்த புற்றை உண்டாக்கியிருக்கும். அதை அழிச்சிட்டு தான் இவங்க வந்து வீடு கட்டுற மாதிரியான சுச்சுவேஷன் ஏற்படும். கரையானோ அல்லது வந்து வேறு ஏதாவது இருந்தது, அந்த இடத்துல ஒரு மணல் மேடு மாதிரி இருந்தது, அதை கழிச்சிட்டு தான் இவங்க அந்த வீடு கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு மணல் மேடு கண்டிப்பாக இருக்கும். அந்த மணல் மேட்டை இவங்க கிளியர் பண்ணிட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். பெண் தெய்வ வழிபாடு இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். கடகராசிக்காரர்கள் பெண் தெய்வ வழிபாட்டில் ரொம்ப தீவிரமானவர்கள். அம்பாளை வணங்குறது, அம்பாள் தான் ஜெகதாம்பிகை, எல்லாமே அவதான் அப்படின்னு நம்புறது போன்ற எண்ணங்கள்லாம் இவருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அமானுஷ்யங்களில் ரொம்ப விருப்பமுடையவர்களாக இருப்பார்கள் கடகராசிக்காரர்கள். பூமியினுடைய புதிர்களை கண்டுபிடிக்கிறது, அவிழாத மர்ம முடிச்சுகள் என்ன, வித்தியாசமான கான்செப்ட்ஸ்லாம் என்னென்ன, கருப்பு சாமின்னா யார், அவருடைய அதாவது நாட்டார் குல வழிபாடுகள்லாம் இருக்கு இல்லையா, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடு. இதெல்லாம் சந்திரன் அப்படின்னாலே கேளிக்கை, வேடிக்கை, விளையாட்டு, மேஜிக் ஷோ பண்ணுறவங்க, சர்க்கஸ் பண்ணுறவங்க, இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டிவியில் கூட பார்த்தீங்கன்னா இவங்க அந்த மாதிரியான இந்த வித்தெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதை ரொம்ப வியந்து பார்ப்பாங்க. அனிமல் லவர்ஸாக இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த செல்ல பிராணிகளோட சேட்டைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவங்க விரும்பி பார்ப்பாங்க. இதெல்லாம் அவங்களோட ஜென்ரலான குணங்கள்லேயே ஒரு குணமாக இருக்கும். செல்லப்பிராணிகள் மேலே ரொம்ப உயிரை வச்சுருப்பாங்க. கடகராசிக்காரர்கள் நிறைய செல்லப்பிராணிகளை விரும்புகிறவங்களாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் இவர் கடகராசிக்காரர்களுக்கு நடந்தது. நடக்கப் போவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் விஷயங்களில் ஈடுபடுங்கள். ஜனனஜாதக சூரியனை பற்றி தெரிந்து கொண்டு, ஒருவேளை ராசியில் ராகு மட்டும் இருந்துட்டார்னா அல்லது ராசியில் கேது மட்டும் இருந்துட்டார்னா
தயவுசெய்து அரசியலோ பொது வாழ்க்கை பக்கமே நீங்கள் போகக்கூடாது. கேது வந்து சந்திரனை விழுங்கக்கூடியவர், அதுதான் சந்திர கிரகணம். சூரியன் ராகுவை விழுங்கக்கூடியவர், அதுதான் சூரிய கிரகணம். 2ஆம் இடத்தில் ராகுவோ ராசியில் கேதுவோ இருந்தால் நீங்கள் பொது வாழ்க்கைக்கே போகக்கூடாது. அதே மாதிரி ஜனனஜாதக செவ்வாயை பொறுத்து தான். ஏன்னா செவ்வாய் நீச்சமடையும் ராசி நீங்கள் தான். செவ்வாய் கடகத்தில் தான் நீச்சமாகிறார். ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அனிமிக் வேல்யூ அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்குது, இந்த அந்த அந்த பேலட் கவுண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். காரணம் இதில் தான் பிரச்சனை வரும். அதே மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பெண் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கணும். உங்கள் வீடு விற்கிறீங்க, ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா பெண் தலையீடு. அப்படி பெண் தலையீடு இருந்தால் அது அம்மாவளி உறவுகளாக இருக்கலாம். பெரியம்மா, சின்னம்மா, இவங்கெல்லாம் வந்து நமக்கு ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்காங்கன்னா பரவாயில்ல. மனைவி உறவு மாதிரி இருக்கிறது ஆபத்து, வேண்டாம். மனைவி வழி சொந்தங்களால் அவங்களுடைய தலையீடு இருந்தால் அந்த காரியத்தை நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ இது மாதிரி நிறைய சொல்லலாம். நடக்கப் போவது என்ன, பெரும்பாலும் ஊடகக்காரர்கள் இவங்களுக்கு சுக்கரன் தான் எல்லாம். ஏன்னா 4 கூடையவன் வந்தால் உயர்கல்வி. பெரும்பாலும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க ரொம்ப சூப்பராக வருவாங்க. பெரும்பாலும் ஸ்போர்ட்ஸ் மேன், அத்லட்ஸ்லாம் ரொம்ப நல்லா வருவாங்க. கடகராசியில் பிறந்த ஸ்போர்ட்ஸ் மேன், அத்லட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக வருவாங்க. திருமண வாழ்க்கை சொல்லிட்டேன் பிரச்சனைன்னு. தங்க நகைக்கடை இவங்க வாழ்க்கையில் பண்ணவே கூடாது. ஏன்னா 6 கூடையவனாக குரு அமைந்து விடுகிறார். தங்கம் வைக்கக்கூடாது. இவர்களுடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் இவர்கள் வந்து சோலார் சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ்லாம் இவங்க பண்ணால் ரொம்ப நல்லா வருவாங்க. கடகராசிக்காரர்கள் சோலார், அதே மாதிரி வந்து எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பொருட்கள், எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட ஹார்ட்வேர்ஸ் கடை, இதெல்லாம் பண்ணால் ரொம்ப நல்லா வருவாங்க. கடகராசிக்காரர்கள் பெரும்பாலும் முருகப்பெருமானை வணங்க வேண்டியவர்கள். முருகா 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 முருகான்னு சொல்லிட்டே இருங்க. கீழே போய்ட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். வி ஆர் ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. ஆன் த சேம் டே நீங்கள் என்னோட பேசலாம். அதே மாதிரி டெக்கல் சிஸ்டம்லாம் உருவாக்கியிருக்காங்க. ஆடியோ கால், வீடியோ கால், டைரக்ட் கன்சல்டேஷன் போன்றவையெல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஃபேமிலி ஜாதகமாக பார்த்துக்கோங்க. நீங்கள், உங்கள் ஒய்ஃபு, குழந்தை எல்லாரும் சேர்ந்து பார்க்கும்போது தெளிவான ஒரு அவுட்லைன் என்பது உங்களுக்கு கிடைக்கும். ibcbakti.com இணையதளத்தில் போயும் என்னுடைய தரவுகளை புக் பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.